Hi, hello. Welcome to UK Infotech. Today topic is MS Wordல என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பேஜ் லேஅவுட் மெனுனா என்ன, கிரியேட்டிங் டேபிள் எப்படி பண்ணுறது, அப்புறம் சேஞ்ச் சைஸு, அப்புறம் இன்சர்ட் பிரேக்கு, அப்புறம் இன்சர்ட் header, footer, how to create template. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் அப்படிங்கிறப்ப, கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை நார்மலாக வந்துட்டு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறப்ப அவங்க நம்மளுக்கு வந்து ப்ரௌச்சர்னு ஒன்று கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரௌச்சர் எதுக்குன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போ ப்ரமோட் பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணுறப்ப நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னென்னா டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா பேஜ் லேஅவுட் மெனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி MS Word ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி இதில் கண்டென்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஹோம் பேஜில் உள்ளது எல்லாமே என்ன ஆகுனா ஃபாண்ட் சைஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபுல் ஆஃபாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு வந்து டைட்டில் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா ஒரு கலர் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக்ல திக்கா போல்டா இருக்கு. அப்போ எனக்கு லெட்டர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எனக்கு நல்லா இருக்கணும், இல்லை ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, ஹோம் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ஏரியல் இருக்கு. எப்பவுமே ஒரு லெட்டருங்கிறப்ப டைம் நியூ ரோமன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும்னா டைம் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு செகண்ட் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரைட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துருச்சு. இது எனக்கு சென்டரா வரணும். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இதில் எப்படி பண்றது, இது நம்ம என்ன பண்றது, ஸ்பேஸ் அமைக்கிட்டே இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுங்க, சென்ட்ரைஸ் பண்ணுங்க. நார்மலா எல்லாமே என்ன ஆகும், சென்ட்ரைஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ நார்மலா உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், இன்சர்ட் எப்படி பண்றது, என்னென்ன இதுல இன்சர்ட் கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்போ பாடி ஆஃப் லெட்டர் அப்படிங்கிறதுல நான் லெட்டர் கொடுத்துக்கிறேன். எனக்கு இங்க ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். டேபிள் மீன் ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன், இல்ல எனக்கு பார்ட்ஸ் ஆஃப் த பிரிக்கணும். பாடி ஆஃப் லெட்டர், பாடியில் என்ன வரும், லெட்டர்ல என்ன வரும் அப்படிங்கிறது படிக்கணும். இது எதுக்காக ரீசன் சொல்றேன், எதுக்காக இருக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்சர்ட் பேஜுக்கு போயிட்டு டேபிள் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுல நம்ம டிராவ் டேபிள் எப்படி பண்றது நான் பாக்குறேன். டிராவ் டேபிளுக்கும் நார்மலா நம்ம இன்சர்ட் பண்ற டேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து ஸ்கிராச் பண்ணி ட்ராக் பண்ணி இப்போ நான் எடுத்துட்டேன், எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒன் எதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே தான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஹெட்டிங் ஒன்று அண்டு இங்கே ஒன்று. ஓகேங்களா, இப்போ மோர் தான் நம்மளுக்கு எப்படின்னா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இது நம்ம டிரா பண்றது தான் டேபிள் டிராப் பண்ணுறது, டிராப் டேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே இது நான் வந்து எனக்கு வந்து டைரக்டா எனக்கு வந்து இன்சர்ட் ஆகணும், எனக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிறத நம்ம நார்மலா டேபிள போயிட்டு இந்த காலம்ஸ் அண்ட் ரோ அப்படிங்கிற சின்ன சின்ன பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, இதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும் பாத்தீங்களா. இப்போ நான் இதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது, சின்னதா இருக்கே அப்படின்னா தேவையே இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப நீங்க இதுல என்ன வேணாலும் இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்ப UK Infotechல என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இல்ல எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இருக்கணும், ரிசல்ட் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை இவங்க என்னென்ன கோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். யார் இதில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். என்ன லிஸ்ட் எடுக்கணும்.
அப்படிங்கறத ஃபார் எக்ஸாம்பிளா நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி நீட்டா ஒரு கம்பெனில போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தான் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டுமே இது கத்துக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எப்படி டேபிள் கிரியேட் பண்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் தெரியாதவங்க பாருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஜ் லேஅவுட்ங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, நம்ம மார்ஜின் புக்லலாம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் வந்து பேஜ் லேஅவுட்ல வந்திருக்கேன். எனக்கு வந்து இது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கேப் எனக்கு வேணும். லேஅவுட்ல வந்துட்டு சைஸ் எனக்கு என்ன சைஸ்னா ஒரு லெட்டர் சைஸ் எனக்கு கொஞ்சம் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. லெட்டர் சைஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு வந்துட்டு 2 காலம் எனக்கு 2 புக்கு மாதிரி எனக்கு வரணும். அப்படிங்கிறப்ப எனக்கு 2 எப்படின்னா ஒரே எல்லாமே வந்துடும். இப்ப பாருங்க, புக்கு மாதிரி எனக்கு சென்ட்ரைஸ் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? இங்கிட்ட இருக்கு புக்கு மாதிரி நம்ம பாத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து 3 வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர்னா பார்த்துருக்கீங்களா, ரிசர்ச் பேப்பர், ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகே, அடுத்து போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். போர்ட்ரேட்னா என்ன, லேண்ட்ஸ்கேப்னா என்னன்னு பார்க்கலாம். போர்ட்ரேட் மீன் A4 sheet size and லேண்ட்ஸ்கேப்னா நம்ம மோர் தென் இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணிக்கலாம். இல்ல டயக்ராம், பிக்சர் இன்சர்ட் அப்படிங்கிறது மோர் தென் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இது வந்து மார்ஜின் இது கொஞ்சம் நான் சின்னதா பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மார்ஜின்ங்கிறத யூஸ் பண்றோம். நேரோல இருக்கிறப்ப நம்ம இது கொஞ்சம் மார்ஜின் கம்மியாகும். இல்ல எனக்கு நிறைய வேணும், கொஞ்சம் எப்படி கட்டமா எனக்கு வேணும், ஒரு ஆஃபீஸ் லுக்குக்கு எனக்கு வேணும்னா இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். பிரேக் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, 1 பேஜுக்கு அடுத்து 1 பேஜ் எனக்கு பிரேக்குங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு வேணும். இல்ல இதோட கண்டினியூவா எனக்கு இருக்கக்கூடாது, பிரேக் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப டேட்டு அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து எப்படி நான் வந்து சென்ட்ரைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் பேஜ்ல சொன்னேன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரியேட் டேபிள் அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ டெம்ப்ளேட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வேணும். எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்காக. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு லேஅவுட்ல திரும்ப நான் என்ன வைக்கிறேன்னா, ஒரு லீகல்ல வச்சுட்டு காலம்ல 1 வச்சுட்டு ஓரியன்டேஷன்ல போர்ட்ரேட் வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஷீட் மாதிரி எனக்கு இருக்கு ஒரு இதுல. இப்போ நான் எனக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஒரு டெம்ப்ளேட் பண்றதுக்கு எப்பவுமே என்ன தேவை, ஒரு பார்டருங்கிறது எல்லாருக்குமே அது தேவை. அதுக்காக நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பாருங்க, நான் இந்த இதை வச்சுக்கிறேன், இந்த இதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு டெம்ப்ளேட் டாக்குமெண்ட் டைட்டில் அப்படிங்கிறப்ப நான் என்ன வைக்கிறேன்னா, என்ன வைக்கலாம் டைட்டில். ஓகே, சர்வீசஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பாக்குறப்ப ஒரு லுக்கா தெரியும் எப்படிலாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதுல எனக்கு இமேஜ் செட் பண்ணணும், இன்செர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் 1 திங், நீங்க டக்குனு இதை கிளிக் பண்றப்ப இன்செர்ட்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு பண்ணித்தரேன். பிக்சருங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு கேமராலோ அப்படிங்கிறதுல இல்லை, நான் டவுன்லோட்ஸ்ல போய் பார்க்குறேன் ஏதாவது பிக்சர் ஏதோ இருக்கான்னு. இந்த பிக்சர் இருக்கு எக்ஸாம்பிளுக்காக. இப்படி நான் இன்செர்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இன்செர்ட் ஆயிரும். இல்லை எனக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் பிளர்ரா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன வேணாலும் நம்ம இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒரு டெம்ப்ளேட் அழகா எப்படி கிரியேட் பண்றது, அதுல என்னென்ன கலர் பண்ணலாம், என்னென்ன ஷேப்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெம்ப்ளேட் ஃபுல்லா நம்ம அதை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ உள்ள ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.